சன்ஹா நாளைக்கு வரானான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி பார்த்தா காலும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஹேஜனும் ஜுவானும் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறப்போ அவங்க அப்பா கீழே விழுந்து கிடப்பாங்க. அவருக்கு சுத்தமாக முடியாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ரொம்ப டயர்டாகி மயக்கம் போடுற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து சரி நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஜுவான் அவர் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சன்ஹாவோட அப்பா தான் வந்து ஹேஜனையும் நம்ம ஜுவானோட அப்பாவையும் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ கூட நம்ம ஜுவானோட அப்பான்னு சொல்கிறார், மதியம் வந்து ரெஸ்டாரண்ட் கால் வருவாங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் விடுறோமோ இல்லை இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போகவே கூடாது, உடம்பு சரியில்லை, எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சன்ஹாவோட அப்பா கேட்பாரு, எதுக்காக நீ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்குறப்போ, இல்லை ஹேஜுன் வந்து நல்லா ப்ளே பண்ணுறான், யூஎஸ் அனுப்புறதுக்கு அந்த பேம்ப்ளெட் பார்த்ததுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னும் போது அவர் கத்துவார், இப்போ என்ன அவனை யூஎஸ் அனுப்பணும், உனக்கு எப்படி அனுப்ப முடியும் உன்னால் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் கொஞ்சம் பணம் சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக என்னால் யூஎஸ் அனுப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னமோ சன்ஹாவோட அப்பா கேட்பாரு, அப்போ நீ அவன்கிட்ட கேட்க வந்தானே உனக்கு யூஸ் பண்ணுமான்னு. நான் எதுக்காக கேட்கலன்னா அவன் போகணும்னு சொல்லிட்டு என்னால் அனுப்ப கூட பணம் இல்லை, அதனால தான் அவன்கிட்ட என்னால் கேட்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருப்பாரா. இதெல்லாம் வந்து நம்ம ஹேஜன் வந்து வெளியே கதவு கிட்ட இருந்து கேட்டுட்டு தான் இருப்பார். அவர் ஏதோ ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அவங்க பேசுறதை கேட்டுவார். அப்போ வந்து சன்ஹாவோட அப்பா கத்துவார், நம்மளால யூஎஸ் அனுப்ப முடியல, நீ அப்போ அவனை இங்கே படிக்க வைக்கலாம் அப்படின்னு கத்தும்போது, இல்லை என்னால் எதுவும் அதையும் பண்ண முடியல, நான் வேற இன்னும் எவ்வளோ நாள் என்னால் ஓட முடியும்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி நிறைய சம்பாதிச்சு வைக்கணும் குழந்தைங்களுக்காக அப்படின்னு பேசுகிறப்போ, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு அவனை பேசாமல் அவங்க அப்பா கூட யூஎஸ் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஜுவானோட அப்பா எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாரா. இதெல்லாம் வந்து ஹேஜன் கதவு கிட்ட இருந்து கேட்டு அவருக்கு ரொம்ப அழுக வர மாதிரி ஆகிடும். அப்புறம் கீழே அப்செட்டாகவே போவார். அப்புறம் வந்து ஜுவான் கேட்பாங்க, என்னாச்சு அப்செட்டாக இருக்கா, அப்பா திருப்பி மயக்கம் போட்டாங்களான்னு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நீ மேலே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவானை சொல்லுவாங்க. ஜுவானும் மேலே வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு முதுகுலாம் வலிக்குமா, அதுக்கு வந்து பிளாஸ்டிக்லாம் ஒட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹேஜன் எங்கன்னு சொல்லிட்டு சன்ஹாவோட அப்பா கேட்குறப்போ, ஹேஜன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட வந்து பார்க்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஹேஜன் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி அப்பா என்னால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, பேசாமல் நான் என்ன சொல்கிறேன், நீ யூஎஸ் போகிறதா நல்லது, யூஎஸ் போயிட்டு உங்கள் அப்பாவோட ஒரிஜினல் அப்பாவோட பணத்தில் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா உனக்கு வளர்த்த அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, இதுதான் சரியாக இருக்கும். நீ இங்கே இருந்தால் உருப்படியாக ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா உன்னுடைய அப்பாவோட ஜுவானோட அப்பாவோட மணி தான் நீ வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவருக்கும் அது கஷ்டம் தானே. உங்கள் அப்பா உன்னோட பிளட் லைன் அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வரைக்கும் உனக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணல, பேசாமல் அவர் காசு யூஸ் பண்ணி படிச்சுட்டு உன்னை வளர்த்த அப்பாவுக்கு நீ நல்லது பண்ணிடு, அதான் கரெக்டாக இருக்கும். எல்லாருமே வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரி சைடு விட்டு வெளியே போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் கொடுப்பாரு. நம்ம ஹேஜன் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்கணும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் வந்து ஹேஜன் வந்து அவங்க அப்பா கடையில் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நைட் ஆகிடுமா, அப்போ வந்து கடை க்ளோஸ் பண்ணும்போது கோவமாக அங்கே இருந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சு போடுவாரா. அப்போ வந்து நம்ம ஜுவானோட அப்பா கேட்பாரு, என்ன என் பையனுக்கு ரொம்ப கோவமாக இருக்கான் போல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம ஹேஜன் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் யூஎஸ்ஏ போகிறேன்னு சொல்லும்போது இவர் ரொம்ப ஷாக்காக இருக்கு, இப்படி சொல்கிறேன் அவனும் உன்னை யூஎஸ் போக சொல்லிடும் போது, இல்லை நான் சன்ஹா அப்பா கூட நீங்கள் பேசுறது கேட்டேன், நீங்கள் நான் யூஎஸ் போகணும் தானே ஆசைப்பட்றீங்க, நான் யூஎஸ் போகிறேன், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறனால தான் நீங்கள் யூஎஸ் போகணுன்னே தோணுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நான் போன அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அழுதுகிட்டே சொல்லுவார். அவருக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரியாது, அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாரு. அப்புறம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், லேட்டாக போனால் ஜுவான் வேற திட்டுவான்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே வீட்டுக்கு போவார். இங்கே அடுத்த நாள் ஆகிடும். அப்போ பார்த்தா வந்து நம்ம ஜுவானோட அப்பா திருப்பி சமைக்க ஆரம்பிப்பார். ஜுவான் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா சன்ஹா வராருல, சன்ஹாக்கு பிடிச்ச ஃபுட்லாம் சமைச்சிட்டு இருப்பாரு. ஜுவான் வந்து வேணாப்பா சன்ஹாவுக்கு வேணா ஹோட்டலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சும்மா, இல்லை இல்லை அவன் ரொம்ப நாளாக வீட்டு சாப்பாடே சாப்பிடல, நான் அதாவது அவனுக்கு பிடிச்சதா செய்கிறேன்னு செய்வார். அப்போ நம்ம ஜுவானோட அப்பா சொல்லியிருப்பாரு, ஹேஜன் ஐ மீன் சன்ஹாட்ட சொல்லாத, நான் சமைக்கிறேன், எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு, இதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நம்ம சன்ஹாக்காக நம்ம ஜுவான் வந்து கீழே வெயிட் பண்ணியிருப்பாங்களா. சன்ஹா வந்தோடனே ஓடி போயிட்டு பக்கத்தில் போவாங்களா, அப்போ கால் தட்டி சன்ஹா ஹக் பண்ணிடுவாங்க. அப்புறம் டைட்டாக ஹக் பண்ணிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லும்போது, ஏன்டி 2-3 நாளாக தானே வீட்டில் இல்லை அப்படின்னும் போது, ஆமாம் இருந்தாலும் தான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து ஜுவான் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க, அப்பா இந்த மாதிரி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க, இருந்தாலும் உனக்காக சமைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்கிறப்போ, நம்ம சன்ஹா மேலே வந்துட்டு ஏன்ப்பா சமைக்கிறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறப்போ, சொல்லிட்டாளா அப்படின்னும் போது ஜுவான் சொல்லுவாங்க, நமக்குள்ள சீக்கிரம் இருக்கக்கூடாது, அதான்ப்பா சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹேஜன் வந்து சன்ஹாவை மாடிக்கு கூப்பிடுவாரு. மாடிக்கு போயிட்டு நம்ம ஹேஜனும் சன்ஹாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹேஜன் சொல்கிறோம், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுவோம். சன்ஹாவும் நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறப்போ, சரி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹேஜனையும் சொல்லுவாங்க. ஹேஜன் வந்து சொல்லுவார், என்ன இந்த மாதிரி என் அப்பா என்னை பார்க்க வந்தாருன்னும் போது, அப்போ வந்து நம்ம சன்ஹா புரிஞ்சுப்பாரு, என்ன உங்கள் அப்பா உன்னை யூஎஸ் கூப்பிட்டாரு அப்படி தானே, சரி வேணாம் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னும், இல்லை நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்ட்டு அவரெல்லாம் சன்ஹா செம ஷாக்காக, எதுக்குடா போகிறேன் உங்கள் அப்பா கூப்பிட்டா போயிடுவேன்னு கேட்குறப்போ, வேற மிஸ்டர் யூனி யாரை பார்த்துப்பா, ஜுவானோட அப்பா யாரை பார்த்துப்பா அப்படிலாம் கேட்குறப்போ வந்து, அதான் நீ இருக்கல, நீ படித்து முடிக்கிறதுக்குலாம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜன் சொல்லுவார். நானும் வந்து சோலுக்கு மூவ் ஆக போகிறேன், சோலில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஹா சொல்றாரு. இவரும் ஷாக் ஆயிடுவாரு, என்னடா சொல்ற அப்படின்னும் போது, நீ அவ்வளோதான் ஆக்சுவலி என்னன்னா சன்ஹா தான் செம கடுப்பா இருப்பாரு, நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, உன் பணக்கார அப்பா வந்ததும் உன் பணக்கார அப்பா கூட போய் யூஎஸ்ல போய் படிக்கணுமா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இவ்வளோ நாள் அவர் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு, அவருக்கு நீ எதுவும் பண்ணணும் இல்லையா, ஏன் நீ இவ்வளோ டேலண்டடாக இருந்தால் கிராமத்துல இருந்து எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாதா, கண்டிப்பாக ஃபாரின் போய் தான் ஆகணுமா, உன்னை நீ வந்து முதல்ல உங்கள் அப்பாவை பார்க்கும் போது முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி நடிக்காத, அவரை வந்து நல்ல பணக்காரர், அவரை வந்து யூஸ் பண்ணிட்டு நீ யூஸ் பண்ணணும், நீ அப்படியே டிசைட் பண்ணிட்ட, மிஸ்டர் யூன் பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கல, எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்லையா, அவர் உன்னை வந்து நீ ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரேஞ்சர், என்ன விட நான் வந்து ஒரு நெய்பர், நீ வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட குழந்தை எடுத்து ஒரு சின்னதுலேருந்து இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டுருக்காரு, ஆனால் நீ அவர் கொஞ்சம் கூட நன்றியே
நன்றி காட்டாமல் இந்த மாதிரி வந்து மனுஷத்தனமே இல்லாமல் போகிறல்ல அப்படி சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருப்பாரா. இதெல்லாம் கேட்டோடனே ஹேஜுன் கடுப்பாயிட்டு சன்ஹாவை அடிச்சிருவாரு. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஜுவானும் கேட்டுருவாங்க. மாடிக்கு வந்து ஜுவான் அழுதுட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குதுன்னு கேட்குறப்போ நம்ம சன்ஹா வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி வந்து ஹேஜுன் வந்து யூஎஸ் போகிறானா, அப்புறம் நானும் வந்து சூல் போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அவ்வளோதான். ஜுவான் ஒன்றுமே புரியாது. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன சொன்னீங்க? ஓ, அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து உங்களோட ரியல் ஃபேமிலி கூட போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் கேட்பாங்க. அழுதுகிட்டே தான் கேட்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.